அன்புள்ள நம்பிக்கை சுடர் நண்பர்களே, நம்பிக்கை சுடர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அப்ரகாமை போல எல்லாவற்றையும் விட்டுவிடவும், சீடர்களைப் போல மாற்றுருவின் மலையில் ஏறவும், புனித பவுலை போல எல்லாம் அருள் என்பதை நினைவூட்டவும், இன்று கடவுளின் வார்த்தை நம்மை ஒரு புனித யாத்திரைக்கு அழைக்கின்றது. இந்த ஒளியின் ரகசியத்தில் ஒன்றாக நுழைவோம். தயாரா? தொடங்குவோம். இன்றைய முதல் வாசகம் நம்மை அப்ரகாமின் அழைப்பிற்கு அழைத்து செல்கின்றது. உன் நாட்டையும் உன் உறவினர்களையும் உன் தந்தை வீட்டையும் விட்டு நான் காட்டும் நாட்டிற்கு போ. ஆதியாகமம் அதிகாரம் 12 இறைவசனம் 1. இது ஒரு பொதுவான அழைப்பு அல்ல, முழுமையான மாற்றத்திற்கான ஒரு அழைப்பு. அப்ரகாம் எங்கே போகிறார் என்பதை அறியவில்லை, ஆனால் நம்பிக்கையுடன் கிளம்புகின்றார். அப்ரகாம் போனார், ஆண்டவர் சொன்னபடியே. ஆதியாகமம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 4. இந்த அழைப்பு இன்றும் நமக்கு சொல்லுகின்றது. தவக்காலம் என்பது நமது பாதுகாப்புகளை விட்டுவிட்டு கடவுளை நோக்கி நடக்கும் காலம். நமக்கு முன்பே எல்லாம் தெரிய வேண்டியது இல்லை. அப்ரகாமை போல நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். இன்று நமக்கான ஒரு கேள்வி என்னவென்றால், கடவுள் நம்மிடமிருந்து விட்டுவிட சொல்லும் பாதுகாப்புகள் என்ன? குறிக்கோளை பார்க்காமல் கிளம்ப தயாரா? தயாராக இருந்தால் கமெண்டில் ஆமேன் என்று எழுதுங்கள். இன்றைய நற்செய்தியிலே இயேசு பேதுரு, யாக்கோப்பு, யோவானை ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு முன்பாக மாற்றுருவம் பெற்றார். அவரது முகம் சூரியன் போல ஒளி வீசியது. அவரது ஆடைகள் ஒளியைப் போல வெண்மையாக மாறின. இது ஒரு அற்புதம் மட்டுமல்ல, இது ஒரு அடையாளம். இயேசு தன் மகிமையை காட்டி சீடர்களின் பயணத்திற்கு வலிமை கொடுக்கின்றார். இந்த மாற்றுருவம் நடக்கும் பொழுது, டிரான்ஸ்பிகுரேஷன், இயேசு தன் பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இது கடவுள் சீடர்களுக்கு சொல்லும் இறைவார்த்தை. சிலுவையை பார்த்து அஞ்சாதீர்கள், அந்த சிலுவைக்கு பின்னால் வருகின்ற ஒரு மகிமையை காணுங்கள். நமக்கும் தவகாலம் என்பது சிரமங்களை கடந்து பாஸ்காவின் ஒளியை பார்க்கும் காலம். சீடர்கள் வியப்பில் ஆழ்ந்திருக்க வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கின்றது. இவர் என் அன்புள்ள மகன், இவரில் நான் மகிழ்கின்றேன், இவர் சொல்வதையெல்லாம் கேளுங்கள். இது மலையில் தங்க சொல்லும் அழைப்பல்ல, இயேசுவை தினசரி வாழ்க்கையிலே பின்பற்ற சொல்லும் அழைப்பு. சீடர்கள் அங்கு தங்கி 3 கூடாரங்களை அழைக்க விரும்பினார்கள். ஆனால் இயேசு அவர்களை கீழே மக்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்கின்றார். நாமும் ஜபங்கள் மற்றும் அருளின் நேரங்களுக்கு பிறகு கிறிஸ்துவின் ஒளியை உலகிற்கு திரும்ப கொண்டு சொல்ல வேண்டியிருக்கின்றது. புனித பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது சொல்கின்றார், கடவுள் நம்மை ரட்சித்து ஒரு புனித அழைப்பில் அழைத்துள்ளார். இது நமது செயல்களால் அல்ல, அவரது திட்டமும் அருளுமே. நாம் நல்லவர்களாக இருப்பதால் ரட்சிக்கப்படவில்லை, மாறாக கடவுள் நம்மை அன்பு செய்வதனால் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். தவக்காலம் என்பது நமது சக்தியால் பரலோகத்தை சம்பாதிக்கும் காலம் அல்ல, கடவுள் நமக்கு கொடுக்கும் அருளை ஏற்றுக்கொள்ளும் காலம். அப்ரகாமை போல நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும். சீடர்களைப் போல இயேசுவின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். இதற்காக இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவா, அப்ரகாமை அழைத்து சீடர்களுக்கு ஒரு மகிமையை காட்டிய உம்மிடம் நீர் காட்டும் பாதையில் நடக்க நம்பிக்கையை தாரும். பிரார்த்தனை மலையிலிருந்து இறங்கி உமது ஒளியை உலகிற்கு கொண்டு செல்ல வலிமையை தாரும். இந்த தவக்காலம் எங்களுக்கு மாற்றத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரிய காலமாக அமையட்டும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.